எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அரபு நாட்டில் இமாம் அலி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் ரொம்ப நல்ல மனிதர். நிறைய கடவுள் நம்பிக்கையும் நல்ல உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக இருக்கிறார். அவர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்ட்டு குதிரையோட கிளம்புறாரு. அப்போ பாலைவனத்தை அடைகிறாரு. அந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே மணல், ஒரு புல்வெளிகளோ மரங்கள் எதுவுமே இல்லை. பாலைவனம்னா இயல்பாக அப்படி தான் இருக்குன்னாலும் ஒரு சில இடங்களில் மரங்களும் செடிகளும் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே இல்லாதனால அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தொழுகை நடத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த வழியாக ஒருத்தர் வராரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சகோதரா அந்த குதிரை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, நான் தொழுகை பண்ணிவிட்டு நான் திருப்பி வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் உனக்கு 2 திர்ஹாம் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு ஒப்புக்கொண்டாகணும். என்ன செய்கிறான், அந்த குதிரையை பிடிச்சிக்கிறான். அவர் தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறார் கண்ண மூடி. அந்த நேரத்தில் அவன் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த குதிரையோடு நம்ம போயிட்டோம்னா நல்ல விலைக்கு விற்று நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆசை தோணுது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, குதிரை மேலே ஏறி அதை ஓட்ட முயற்சி பண்ணுறான். அது ஒரு நல்ல இனக்குதிரை இருப்பதுனால அவரை தவிர வேறு யாரையுமே தன் முதுகில் சுமக்கிறதில்ல, கீழே தள்ளி விட்டுருச்சு. சரி, குதிரையை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற முடிவுக்கு வந்ததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குதிரை காலில் அந்த சேனத்தை மட்டும் கழட்டிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். குழைய முடிச்சுட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு, காலில் குதிரை சேடம் இல்லாமல் இருக்குது. சரி, என்ன நடந்துட்டு யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தன்னுடைய அரண்மனைக்கும் கிளம்புறாரு. அங்கேருந்து தன்னுடைய வேலையாளர்கிட்ட சொல்லி கடைக்கு போய் குதிரைக்கு சேனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த வேலையாளும் கடைக்கு போய்ட்டு சேனை வாங்கிட்டு வர்றாரு. அவர் கேட்குறாரு, இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாரு. 2.5 திர்ஹாமுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. விலை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் சேனை புதுசாக இருந்துச்சு, யாரோ ஒருத்தன் இப்போ தான் அதை 2 திர்ஹாமுக்கு விற்றுட்டு போகிறான் அப்படின்னு கடைக்கார சொன்ன உடனே கேட்டு, நல்லா இருந்தனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் பதில் சொல்கிறாரு. அதை வாங்கி தன்னுடைய குதிரையோட காலையும் மாட்டிறாரு. இப்போ அவர் நினச்சி அதை பார்த்து வியந்து சிரிக்கிறாரு. அவனுக்கு 2 திர்ஹாம் கிடைக்கணும் அப்படின்றது இறைவனுடைய திருவுள்ளம். ஆனால் எந்த வழியில் கிடைக்கின்றத முடிவை அவங்க கையிலேயே விட்டுட்டாரு அப்படின்ட்டு அவர் சிரித்து கடந்து போகிறார். அப்போ நமக்கு ஒரு நன்மை அடையணும்னா அது எந்த வழியினாலும் அடையும். அதை நீங்கள் எந்த வழியில் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்தா அவங்களுடைய செயல்களும் குணங்களும் வெற்றிகளும் இருக்கும். நல்லது கிடைக்கும், நல்லது நடக்கும். நன்றி.